பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தையும் உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். அதை குறித்து தான் பேசி நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம், அப்புறம் முக்கியமான சில காரியம் நாம் அதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இல்லை, தேர்தல் முடிவு வந்துட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். குடும்ப ஜெபத்தில் தவறாமல் ஜெபித்தோம். இந்த தேர்தல் மூலமாக அவருக்கு சித்தமானவங்க ஆளுகையில் வரணும், அந்த தேர்தலுக்காக செய்யப்பட மந்திரவாத பில்லு சொன்னில் அழிக்கப்பட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம குறிப்பாக ஜெபம் பண்ணினோம்ல. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் தானே, பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அதாவது மனுஷீக திட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டார். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபித்த ஜெபம். நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர், எங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தை தந்திருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லி அதுக்கும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும். அதனால் இந்த காரியத்துக்காகவும் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஏசாயா 52 அதிகாரம் 12 தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஏசாயா 52:12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போவார். இந்த மாதம் முழுவதிலும் என்ன செய்வது, எப்படி செய்வது, கொரோனா அப்படின்னு பயப்படுத்துகிறாங்க, வேலை, பிஸ்னஸ்ஸு எப்படி அப்படிலாம் கலங்குறீங்களா? ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. அவர் முன் செல்லுவாராம். அவர் முன் செல்வது எதற்கு? தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் நடக்கிறார். என்னென்ன தடை இதுவரை இருந்துச்சோ எல்லா தடையும் இந்த மாதத்தில் மாறும். ஆண்டவர் தடைகளை உடைத்தறிகிறவராய் முன் நடப்பார். நீங்கள் யாத்திராகமம் 13 அதிகார கடைசி 2 வசனம் வாசித்தால், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்தும் போது பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே அவர்களுக்கு முன் சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையின் முன்னால் நடக்கிறவர். அதனால் அவர் முன் நடக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், தீங்குகள் எதுவும் அவரை தாண்டித்தான் உங்களிடத்தில் வர முடியும். அவரை டச் பண்ணாமல் உங்களை எதுவும் டச் பண்ண முடியாது. பயப்படாதங்க, என் கர்த்தர் எனக்கு முன் நடக்கிறார் என்பதை விசுவாசிங்க. தடைகளை மாற்றுவார், தீங்கு என்னை தொடாதபடி காப்பார். அடுத்தது பாருங்கள், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். சரி, முன்னால் நடக்கிறாரு, பின்னால் வந்து தாக்கிட்டா என்ன செய்கிறது? பின்னால் வந்து எதிராளி தாக்கிட்டா, ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? நம்மை பாதுகாக்க பின்னாலே அவரும் இருக்கிறார். எங்கும் அவர் வியாபித்திருக்கிறவர். நம்மை சூழ அவர் சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். முன்னாலே நடப்பார், பின்னாலேயும் இருந்து பாதுகாப்பார். என்னால் இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதித்து ஜெபிங்க. கொரோனா பரவி கொண்டிருக்கிற காலம், அதனால் உங்களுடைய வீட்டில் தினந்தோறும் நீங்கள் ஆண்டவரை துதித்து யோபு 1:8 வாசிக்கிறபடி, யோபு 1:10 வாசிக்கிறபடி, கர்த்தர் வேலி அடைத்து யோபுவையும் உடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார்ல, அதை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். வாதை எங்களுடைய வீட்டுக்குள்ளே வராது, இந்த கொரோனா கொள்ளனோ எங்களை தொடாது, நீர் பாதுகாக்கிறீர். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. 91 சங்கீதத்தை வாசித்து ஜெபிங்க. சரியா? அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு பிரசன்னம் இருக்கும். 2வது சொல்லுங்கள், நீர் எங்களுக்கு முன் நடக்கிறவர். இந்த மாதம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு முன் நடக்கிற தேவன். எங்களுக்கு தடைகளை மாற்றும், வழிகளை திறந்து தாரும், வழி நடத்துதலை தாரும் அப்படின்னு குடும்பமாக ஜெபிங்க. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். இதை முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தில் வழி திறக்கப்படும். பயப்படாதுங்க, அற்புதத்தை காண்பீங்க. சரியா? இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி குடும்பமாக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும். அது ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசப்பா எங்களையும் எங்கள்
எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லணும். சரியா? எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு முன்னால் நடக்கிறீங்க, நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தைரியமாக சொல்லணும். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து நடத்தும். ரெண்டாவது, நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, முதலாவது இந்த தேர்தல் முடிவுக்காக ஆண்டவரை துதிக்கணும். நீங்களும் குடும்பமாக ஜெபிச்சிங்க, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்தோம். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். பாருங்கள், எல்லா மனுஷீக திட்டங்கள், சாத்தானுடைய திட்டங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாத்தையும் முடக்கி போட்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை இந்த தேர்தலில் வெளிப்படுத்தினார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபித்தா தான் நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று. நம்முடைய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரை துதிக்கணும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு அப்படியே சந்தோஷமாக போயிடக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆளுகை செய்ய போகிற முதல் அமைச்சர், அப்புறம் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவாங்க. ரொம்ப முக்கியம். அந்த மந்திரி சபை அவங்க தான் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை வகையறுக்கிறவங்க. என்ன சட்டங்களை கொண்டு வரலாம், எப்படி இந்த ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நீட்டு தேர்வு காரியம், விவசாயிகளுடைய காரியம், அது மாதிரி பாடத்திட்டங்கள், அப்புறம் சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகளுக்குரிய காரியம், நிறைய காரியம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கு இருக்கிற விவசாயிகள், மீனவர்கள், சிறு வியாபாரி, பெரு வியாபாரி, வேலை செய்கிறவங்க, ஸ்கூல் திறக்கப்படுற விஷயம், நிறைய காரியம் இருக்குல்ல. இதெல்லாம் அவங்க தீர்மானிக்கணும். அவங்களும் மனுஷங்க தானே. அப்போ அவங்களுக்கு தேவ ஞானம் கொடுக்கணும். ஆண்டவர் அவங்க மேலே ஆளுகை செய்து நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாம் நன்மையான காரியம் நடக்கும்படி அந்த ஆளுகிற அதிகாரத்தில் மேலே கர்த்தர் ஆளுகை செய்யணும். அதை எபேசியர் 6:12 4 விதமான ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கல்ல. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அத்தாரிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆவி கிரியை செய்யும். இப்போது அந்த முதலமைச்சர் யார் வர்றாங்கன்றது சாத்தானுக்கு காரியம் அல்ல. அந்த சீட்டு தான் முக்கியம். அந்த சீட்டில் யார் உட்கார்றாங்களோ அவங்களை பிடித்து தன் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவான். அதனால் மந்திரின்னு யாருன்னு நியமிக்கப்பட்டாலும் சரி, அந்த மந்திரி என்கிற சீட், அந்த அதிகாரம், அதில் சாத்தான் ஆளுகை செய்து தன் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவான். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? முதலமைச்சர், அமைச்சர்கள், இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க மேலே கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யணும். அப்போ கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேலே வரணும். கர்த்தர் அவங்களை பயன்படுத்தி எங்கள் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யும்படி தூண்டி எழுப்பணும். ஆண்டவர் தூண்டணும். நீங்கள் பாருங்கள், நேபுகாத் நேச்சார் கர்த்தரை அறியாத புறஜாதி தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார், அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது முதலமைச்சரை, அமைச்சர்களை, அதிகாரத்தில் உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போ தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரையே சாத்தான் தூண்டி தேசத்துக்கு ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டான், கொள்ள நோயை கொண்டு வந்து விட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பிசாசும் அவங்கள மனுஷங்க தானே, அவங்கள தூண்டி தன் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவான். அப்போ என்ன செய்கிறது? தினந்தோறும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் எங்களுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள், எங்களுடைய அரசாங்கம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவங்க மேலே ஆளுகை செய்யுங்க. சாத்தான் அவளை தொடாதபடி, சாத்தானுடைய ஏவுதல் உண்டாகாதபடி ஆவியானவர் அவங்களை ஏவி பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வாருங்க. தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய சித்தம் தமிழ்நாட்டில் நிறைவேற அதிகாரத்தில் உங்களை பயன்படுத்துங்க. அப்படி நம்ம ஜெபிக்கணும். நாம் அப்படி ஜெபிக்கும்போது, லட்சக்கணக்கான குடும்பம் ஜெபிக்கும்போது தேவன் அதை கேட்டு அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க சொந்த விருப்பத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் அவங்கள உள்ளத்தை தூண்டுவார். இந்த நன்மை செய், இந்த விவசாயிகளுக்கு இந்த நன்மை செய், இந்த ஏழை மக்களுக்கு இந்த நன்மை செய். ஆண்டவர் தூண்டி அதை செய்யும்படியான திட்டத்தை கொடுத்து நிறைவேற்ற பலன் கொடுப்பார். சரியா? அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இனி நம்ம ஜெபத்தை தீவிரப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க.
குடும்பமாக எல்லாம் முழங்கால் படியிடுங்க. வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். முதலாவது உங்கள் குடும்பத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, கொரோனா கொள்ளை நோய் 2வது அலை பரவி மரணங்கள் சம்பவிக்கிறது. முதல்ல உங்கள் குடும்பத்தை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை பாதுகாக்கும்படிக்கு நீங்கள் எங்கள் பிறகால இருக்கிறீர் என்று வசன வாக்கு கொடுத்தீங்க. எங்கள் முன்னால் நீங்கள் நடக்கிறீங்க, முன்னாலும் பின்னாலும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. யோபுவின் குடும்பத்தை வேலையடைத்து காத்ததை போல எங்கள் குடும்பத்தை வேலையடைத்து காத்து கொள்ளுங்க. இந்த வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தீங்கு தொடக்கூடாதுன்னு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து முதலாவது ஜெபிக்கணும். அடுத்தது உங்களுடைய தெருவில் உள்ளவங்க, உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, உங்கள் பட்டணத்தில் உள்ளவங்களை நீங்கள் ஜெபத்தில் பாதுகாக்கணும். நம்ம காவலாளிகள், அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. அவங்க நம்முடைய ஜனம், அவங்களும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணும் இல்லை? அப்போ உங்கள் தெரு, உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் ஏரியா, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த கொள்ளனோ இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற இந்த கிரியை அழிக்கப்படணும், இந்த குடும்பம்லாம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு ஜெபிக்கணும். அடுத்தது நல்ல அரசாங்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு அரசாங்கத்தை தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். அவங்க மேலே நீங்கள் ஆளுகை செய்து முதலமைச்சர், அமைச்சர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் வழி நடத்தணும், நீங்கள் ஆளுகை செய்யணும். அவங்களுடைய ரத்தத்துக்குள்ள வல்லமைகள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவங்களை தூண்டி எழுப்பி கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் ஏவினார். புறஜாதி ராஜா தான் ஏவி எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட பயன்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்தும், எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்தும்னு நம்ம ஜெபிக்கணும். சரியா? எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர். எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறீர். இந்த கொரோனா கொள்ள நோய் வேகமாய் பரவினாலும் நீர் வேலி அடைத்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, குடும்பத்தை உம்முடைய பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த கொள்ள நோய், இந்த வாதை எங்களுடைய வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. எங்களுடைய குடும்பத்தை நெருங்க கூடாது. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் தெருவில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், நாங்கள் இருக்க பகுதியில் எல்லா குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாம் பரலோகத்திற்கு வரணும். மரணம் மாறிக்கொள்ளாதபடி, இந்த கொள்ள நோய் தீண்டாதபடி கர்த்தர் பாதுகாக்கும் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். கொள்ள நோயினாலே பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் சுகமடைய, விடுதல் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களெல்லாம் அதில் இந்த விடுதலை பெற்று வரட்டும். மரண ஆவிகள் விலகட்டும். குடும்பங்களுக்குள்ள இந்த மரணங்கள் ஏற்படாதபடிக்கு அந்த மரண ஆவியின் கிரியைகள் அழியட்டும். எங்கள் ஊருக்குள்ள எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆண்டவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் தடைகளை எல்லாம் நீர் மாற்றப் போகிறீர். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். எங்களுடைய வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில் எல்லா அற்புதத்தை காண போகிறோம். தடைகளை மாற்றுகிற தேவன், முன்னடக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனை, பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு அரசாங்கத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேர்தல் முடிவுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்திருக்கிறீர், நன்றி. நீர் தந்திருக்கிற நல்ல ஆண்டு அரசாங்கத்துக்காக ஸ்தோத்திரம். முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேலே நீங்கள் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, அந்த முதலமைச்சர் அறைக்குள்ள உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். அமைச்சர்மார்கள் உட்கார போகிற இடத்துக்குள்ளெல்லாம் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். அவங்களெல்லாம் கர்த்தர் ஆட்கொள்ளும். ஆவியானவர் பயன்படுத்தும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை உண்டாக, தேவனுடைய சித்தம் தமிழ்நாட்டிலே நிறைவேற, உம்முடைய விருப்பம் தமிழ்நாட்டிலே நிறைவேற கர்த்தர் இந்த அரசாங்கத்தை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர்
ஆளுகை செய்து ஏவி எழுப்பி பயன்படுத்தும். கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டையும் எங்களுடைய மாநிலங்களையும் எங்களுடைய தேசங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.